வணக்கம். வணக்கம். என்ன தெரியுதுங்களா? இன்னைக்கு நம்ம கங்குவா படத்தை பத்தி பார்க்க போறோம். கங்குவா படம் பாத்தீங்கன்னா ஏற்கனவே பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனத்துல படமே இருந்திருக்கு. இருந்தாலும் அந்த படத்தை பத்தி ஏன் இப்ப நம்ம பேச வந்திருக்கோம்னா, ஏன் இந்த மாதிரி படத்தை அந்த மாதிரி பண்றீங்க? கங்குவா தூக்கு போட்டு தொங்கவா. இப்போ எந்த படம் வந்தாலும் மீம்ஸ் பண்றவங்க, இந்த மூவி ரிவ்யூ பண்றவங்க, அவங்க கையில தான் அந்த படம் வெற்றி ஆகுதா இல்லைன்னா தோல்வி ஆகுதா, எல்லாமே அவங்க கையில தான் இருக்கு. சோலி முடிச்சு காசு கொடுத்தா எது வேணாலும் செய்வீங்கடா. என்னதான் சூர்யாவோட ஹேட்டர்ஸ் இருந்தாலும் இந்த மாதிரி எல்லாம் பண்ணக்கூடாது. ஒரு நல்ல படத்தை, பல வருஷமா கஷ்டப்பட்ட ஒரு படத்தை இந்த மாதிரி ஒரே செகண்ட்ல, ஒரு 5 செகண்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா அந்த மூவியை பார்த்தீங்கன்னா தரமட்டமாக ஆக்கிடுறீங்க. உண்மையாக சொல்லணும்னா அந்த படம் நல்லா தான் இருக்கு. சில யூடியூபர்ஸுங்க தப்பா ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த மூவியை இப்போ ஓடாத மாதிரி ஆக்கிடுறாங்க. அந்த படம் எடுக்கும்போது ஏகப்பட்ட கனவுல எடுத்திருப்பாங்க. இப்போ 2000 கோடி கலெக்ட் பண்ணோம், 3000 கோடி கலெக்ட் பண்ணோம் அப்படின்னு, பாகுபலி அப்படின்னு, KGF என்னென்னவோ சொன்னாங்க. ஏகப்பட்ட கனவுல எடுத்திருப்பாங்க. ஆனா நீங்க யூடியூபர்ஸ் நீங்க என்ன பண்றீங்க, ஒரே ஒரு 60 செகண்ட் வீடியோல அந்த மூவியை தரமட்டமா ஆக்கிடுறீங்க. தேவையில்லாம என்ன நீ எங்கயாவது நீ கோத்து விட்டு திரியற நீ. சாரி சார். உண்மையிலேயே நீங்க படம் பார்த்திருக்கீங்களா? சொல்லுங்க. பார்த்துதான் ரிவ்யூ பண்றீங்களா? சும்மா இந்த மாதிரி ஸ்கோர் பண்ணும்போது மீம்ஸ்ல வர அந்த ரிவ்யூஸ் எல்லாம் பார்த்துட்டு நீங்க யூடியூப்ல இந்த மாதிரி சொன்னா எப்படிடா? பார்த்தாலே தெரிகிறதா? இப்போ அந்த சவுண்ட் ஜாஸ்தியா இருக்கு அப்படின்னு ஏகப்பட்ட ரிவ்யூஸ்ல பார்த்தேன் இல்லையா? அது யோசிச்சுட்டே போய் அந்த சீட்ல போய், தியேட்டர் சீட்ல போய் உட்காந்தா அதுதான் நம்மளுக்கு மைண்ட்லயே வருது. ஃப்ரெஷ்ஷான ஒரு மைண்ட்ல நம்ம போய் உட்காந்தோம்னா அந்த ஃபீல்ன்றதே வராது, அந்த சவுண்டுன்ற ஃபீலே வராது. யூடியூபர்ஸ்க்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்ன சொல்றேன்னா, ஒரு படம் ரிலீஸ் ஆகுதா, அது ஒரு வாரம் அந்த மாதிரி ஓட்டி அது நல்லா இருந்துச்சுன்னா நல்லா ரிவ்யூவாக கொடுங்க, நல்லா இல்லைன்னா நல்ல ரிவ்யூவே கொடுங்க. ஓகேங்களா? முதல் டே இப்போ ரிலீஸ் ஆயிடுச்சுன்னா அப்பவே ரிவ்யூ பண்றது. அந்த ரிவ்யூ பண்ணோன்னே என்ன ஆகுது, நம்ம மக்களுக்கு அந்த மூவியோடைய இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகுது. அதனாலேயே அந்த மைண்ட் சேஞ்ச் ஆகுது. இப்போ நல்லா இருந்த படமே இப்போ நல்லா இல்லாத மாதிரி அவங்களுக்கு தோணுது. கஷ்டப்பட்டு அந்த படத்தை எடுத்திருக்காங்களே அப்படின்னு நினைச்சு நீங்க போக வேண்டாம். எந்த படம் இருந்தாலும் நல்லா இருந்தால் தான் எல்லாரும் போகணும், அந்த வரவேற்பு கொடுக்கணும். சரிங்களா? ஆனா நல்லா இருக்கிற படத்தை ஏன் அந்த மாதிரி நெகட்டிவா ரிவ்யூ சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ. ஓகேங்க? நீங்க போய் எந்த மூவி நல்ல படம் அப்படின்னு ரிலீஸ் ஆனாலும் போய் செக் பண்ணி பாருங்க. ஃபுல் படம் பார்த்துட்டு உங்களுடைய ரிவ்யூ நீங்க சொல்லலாம். ஆனா எடுத்த உடனே நெகட்டிவா சொல்லாதீங்க யாருக்கும். ஓகே, பை.